அப்படி ஆனா பெண்ணானே சொல்லு. பெண் உங்க பேரு பேருண்ணா உன் பேர் என்னன்னு கேட்டேன். சூர்யா. சந்தேக சண்டையா? என்ன சண்டை? சந்தேக சண்டை. சரி நீ புரிஞ்சா இருக்கும்போது அடுத்த ஏன் போய் பார்த்த சூர்யா? தப்புன்னு ஒத்துக்கிட்டா. செஞ்ச தப்பு தான். புரிஞ்சா இருக்கும்போது இன்னொருத்தர போய் பார்த்த தப்பு ஒத்துக்கிட்டு. சரி ரைட். அதுக்காக உன் புருஷனுக்கு உனக்கு கண்டு நீ செத்து போயிட்டிய. உன் பிள்ளையாடே யாரு பாப்பா? எப்படி செத்த சூர்யா? என்ன மருந்து குடிச்சிய? அரளி வர அரைச்சு குடிச்ச. நீ அவசரப்பட்டுட்டிய. புருஷன் தர நின்று திருப்பி இருக்கணும். இந்த புருஷனை அப்படி இன்னொரு புருஷனை பார்த்துட்டனால உனக்கு பிரச்சனை வந்து அவமானம் ஆகி போச்சு. உனக்கு யாருமே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, உன்னை மதிக்கல. அதனால அரளி வேலையை குடிச்சு நான் போறேன். ஒரு ஏற்கால போச்சானா? சரி நீ செத்து போயிட்ட. உன் புருஷன் கல்யாணம் பண்ணிட்டானா? பண்ணல. அவன் சிங்கம்டா. நீ பண்ண தவறு. புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷன் பார்க்கலாம் சொல்லு. இல்ல ரைட். அவன் ஜாலியா இருக்கான். நீ பண்ண தவறுக்கு இருந்து நீ சைக்கியமா இல்லையா? சரி இந்த பிள்ளைங்க உனக்கு என்ன சூர்யா? இந்த பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கு. அச்சச்சோ பிடிச்சிருந்தா நீ வந்துருவியா? அங்கதான் கேட்கணும். இங்க கேட்கணுமா? சரி பிடிச்சா அந்த பிள்ளை நீ வந்துருவியா? உயிரோட இருக்கும்போது வருவேன். இருந்தும் கெட்ட செத்தும் கெட்ட. நீ இருந்து அந்த பிள்ளைங்க இருப்ப. நீ போன வரைக்கும் சந்தோஷம் தான். நான் அதை பத்தி கவலைப்படல. கவலைப்படியா? கவலைப்படல. நல்லோட கவலைப்படல. ஒன்னும் தப்பு இல்ல. சரி வந்தது வந்து நீ வந்து எவ்வளவு நாளாச்சு இந்த பிள்ளை மேல? என்னது 10 நாளா? என்ன நீ பண்ண அதை சொல்லு. அருமை பெருமையே. ஆமா கை ஓட்டிட்டு வர. என்னது கூட்டிட்டு போறியாடா? கூட்டிட்டு போறியாடா? கூட்டிட்டு போறியா? வேற என்ன? போக மாட்டேன். வேற என்ன தொந்தரவு பண்ண? கூட்டி போய் வேற என்ன பண்ண? முதுகு வலி. வேற எனக்கு வயிறு வலி தாங்க முடியல. அதனால இந்த பிள்ளைங்க வயிறு குடிச்சியா? அதுக்காக மாத்திரை எல்லாம் போட முடியாது. வேற என்ன பண்ண? வயிறு வலி தான் தாங்க முடியல. சரி வேற என்ன வேணும்? இந்த புள்ளோட்டு நீ போயிடணும். நீ தான் ஒரு குடும்பத்தை விட்டு போயிட்ட. ஏமா இருந்தும் கெடுக்க செத்து கெடுக்க கூடாது. நீ போயிடும். உனக்கு என்னமா வேணும் சூர்யா? என்ன வேணும்யா? கேளுங்க. சூர்யா கொடுத்துருப்போம்னா உன் குழந்தையாடா? குழந்தையாவா புள்ளையா பையனா? உனக்கு குழந்தையாவா? தெரியலையா? அதுக்கு குழந்தையாவா இருக்க முடியாது. அதானே கேக்குறேன். எப்படி வராது வராது வராது. அப்ப யாரும் தெரியல. அது யாரோ. சரி என்ன வேணும் இந்த புள்ளோட்டு போறதுக்கு? சூர்யா என்ன வேணும்? அதுக்கு நான் ஊசி போட முடியாது. உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. மருந்தெல்லாம் போட முடியாது. வைத்தோலி மாத்திரை தரவா? வைத்தோலி மாத்திரை தரவா உனக்கு? வேற என்ன வேணும் கேக்குறேன்ல? வேற என்ன வேணும்? பட்டுன்னு பதில் சொல்லு. பட்டுன்னு கேட்கணும். பட்டுன்னு சொல்லணும். ஆமா. மல்லிகைப்பூவும் குங்குமம் கொடுத்தா நீங்க போயிடுறீங்க. இப்ப யாரு மல்லிகைப்பூ யார் தர? இந்த புள்ளோட புருஷன் தர்றதா இல்ல உன் குழந்தை தர்றதா? யாரு தர்றது? யாரு தர சொல்லு. பூசாரி தரவா? பூசாரியா? யாரா பூசாரி? இல்ல யாரா பூசாரி? யாரா பூசாரி? பூசாரி யாரா பூசாரி? சொல்லுங்க. எப்படி ரெண்டு ஒரு வேற பூசாரி? யாரா பூசாரி? நானு அப்படி சொல்லு. குள்ள போய் இவரு பூசாரி சொல்றேன். ஆமா சரி ரைட்டு. சரி யாரு கையில தர பூவ? யாரு கையில தர? உன் புருஷன் ஊர்ல இருக்கான். இந்த புள்ள புருஷன் கையிலையா? இந்த புள்ளோட புருஷன் கையில. உனக்கு 2 முன்னாடி வா. சூர்யாவும் உனக்கு முன்னாடி யாருக்கு உன் முன்னாடி கொண்டு பூவை கொடுப்பா. நல்லா கொடு. குழந்தையா கொடு. நல்லா வேண்டிக்கிட்டு கொடு. இந்த வந்து என் முன்னாடி முதல்ல நல்லா பேசிக்குவா. வெக்க வர கேளு. நல்லா பேசு. ஒரு சரியா கேளு. ஏன் என் முன்னாடி வந்து கேளு. ஏன் என் முன்னாடி வந்த? அங்க போ. அங்க போய் கேட்க வேண்டியதானே? நான் ஒண்ணு வச்சு சமாளிக்கிற பெருசா இருக்கு. உனக்கு சேர்த்து சமாளிக்க சொல்லு. உன் புத்தியே ஒண்ணு வந்து என் முன்னாடி காட்டிட்டு உன் புத்தியே ஒண்ணு வந்து என் முன்னாடி காட்டிட்டு இருக்க. ஆமா ஆமா நீ கள்ள புருஷன் எடுத்த மாதிரி கள்ள புருஷன் என் குடும்பத்துல சந்தேகம். என் குடும்பத்தை எதுக்கு நீ சந்தேகப்படுது? நல்ல வெக்க வர கேளு. கேளு நல்லா கேளு. பிள்ளையோட பேருக்கு பஞ்சாயத்து நான் மனைவி கேளு நல்லா. வந்த இங்கேயே வந்த என் இல்லை என் முன்னாடி வந்து நல்லா கேளு. என்னைக்கு எப்பயுமே வந்தா கழுவு கட்டுறான் போறா. மறுபடியும் எதுக்கு வர? எப்படி வருவ? நானும் போவாத தெய்வம் இல்ல கூப்பிடாத. ஆசை மேல இந்த புருஷன் மேல
என் மேல ஆசை கேளுறேன். யார் மேல ஆசை? யாரு உன் பிள்ளை 2 பிள்ளை இருக்குல்ல, உன் குடும்பத்தை கொண்டு போக வேண்டியதானே? நல்லா வைக்காம குடும்பம் உன் குடும்பத்துல பிள்ளை எப்படி இருக்கு? 2 பொண்டாட்டி கட்டினால அவ நல்லா தானே இருக்கா, அவளை கொண்டு போக வேண்டியதானே நீ? என் முன்னாடி அவளுக்கு தொக்கா என் முன்னாடி நல்லா கேளு சவுண்டா பேசு. என்னது வாட போடாங்க வீட்டுக்கிட்ட போக முடியல. அவன் வீட்டுட்ட போக முடியலன்னா அது நீ தான் வேலை செய்யணும், நான் என்ன பண்ணணும்? அதுக்கு என் முன்னாடி கிடைச்சுதானா? நல்லா கேளு வைக்க வர கேளு. முன்னாடி வந்தா அதனாலதான் வந்தானா ஒரு தெருவுல வராம எப்படி வீட்டுலயே படுத்துக்க முடியுமா? வேற வேலை வெட்டிக்கு போகலாம், ஜாமான் போகணும், தக்காளி வாங்க போகணும், சட்னி வைக்க என் புள்ள பள்ளியோட அஞ்சிட்டு போனா எல்லா வேலையும் இருக்குது. என் குடும்பம் போச்சுன்னா உன் குடும்பம் நடத்துட்டு வைக்கணும், என் குடும்பம் நிக்கணுமா? நல்லா கேளு வைக்க வர கேளு. நீ உன் முன்னாடி பேசுறியா இல்ல சூர்யா பொண்ணோட பேரியா? சூர்யா பேயிட்டு தானே. நல்லா பேசு நல்லா பேசு. சொல்லு சூர்யா. சூர்யா என் வீட்டுல பிறந்து அவன் வீட்டுல போய் என் வீட்டே மறுபடியும் அந்த சின்னப்படுத்துற எப்படி? நீ ஏத்து என் முன்னாடி ஏத்து போய் உன் குடும்பத்தை கொண்டு போய் ஏத்து போக வேண்டியதானே? நல்லா கேளு. 10 நாளா பாடப்படுத்தினேன். 10 நாளா பாடப்படுத்தல. நீ இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கேன், நானும் நிறைய இடத்துல கொண்டு போய் காட்டியிருக்கேன். என் முன்னாடி எவ்வளவோ நான் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன். டக்குனு பேசி முடியும் போதுமா? நீ கேக்குற நான் கேட்கவா? அனுப்புவோமா இல்ல வச்சுக்கிறியா? இந்த நேரமா வச்சுக்கிறியா? ஒரு தரம் போதுமா? உடனே தான் உழைக்க முடியாது. சரி போ, சரி பூவை கொடு. பூ முடிஞ்சா இருக்கு, கொடு. முடிஞ்சா இருக்கு. பூ வாங்கிட்டு போட சொல்லு. மரியாதை கொடு. கொடுத்தான்னு சொல்லி கொடு. நீ கேட்டது சூர்யா கொடுத்தியா? சொல்லு. சூர்யா கொடுங்க. அப்படி போடு. அவனுக்கு ஆசை இருக்கு. சூர்யா ஆசை இருக்கு. மாமாவா? ஓ மாமியாவா? நல்ல மருமே நல்ல மாமியா. போ மாமியோட குடும்பத்துல ஒருத்தன் தான், நீ ஒருத்தன் தான். நேராவே இருக்காங்க. ஏன் மாமியா புரிய மாமியான்னு சொல்லு. ஏமா சரி மாமியார் கூட்டு வச்சு விடு. வச்சு மாமியார் கூட்டு வச்சு விடு. வைக்கலாமா? ஆனா மானக்கட்ட விட மாமியார் கூட்டு வைக்க போற. சூர்யா இருந்தா சூர்யா மருமையான வச்சு விட சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் மரியாதை உண்டு. இந்த அப்படி போட்டுந்தா வச்சுக்க. உன் குழந்தை இருந்தா குழந்தை நிக்கிறாங்க அவனுக்கு கூட. நீ தானே குழந்தை. உன் குடும்பம் அப்படிதான் மானக்கட்ட போயிடலாம். ஆமா அழகா இருக்குடா பொண்ணு. சூர்யானா நடந்து போகும்போது 4 பேர் பார்ப்பாங்க. அப்ப நீனும் பார்த்து எப்படி நடப்ப ஊர்ல காட்டு. எப்படி நடப்ப? நடந்து காட்டு. எப்படி நடப்ப? எப்படி நடக்க நடைய பார்க்கணும். எப்படி நடக்க? அங்க நடக்க. குண்டியா நினைச்சு எத்தனை பேர் காலி பண்ணியோ? ஒண்ணும் தெரியாத பொண்ணு. சூர்யா எப்படி நடப்ப? நல்லா நடந்து காட்டு. ஆம்பளை பார்த்தா எப்படி நடப்ப? எப்படி நடப்ப? எங்க எப்பவுமே இப்படி ஆடிக்கிட்டா நடத்தியா? சரி ரைட்டு கூட அதெல்லாம் கேட்க வேண்டாம், அது உங்க பிரச்சனை. சரி ரைட்டு திரும்பி வா. பூ தூக்கி போட முடியும். வேற என்ன வேணும் உனக்கு? நேரம் எங்கே போறா? இந்த பூவை யார்ட்டி கொடுப்போமா? கொடுக்க கூடாது. போகும்போது இந்த பூ யார் வேணுமா? 5 ரூபாய் 30 ரூபாய்க்கு பூ வேணுமா? 5 ரூபா வேணுமா? 5 ரூபா. சரி சத்தியமட்டு ஒரு சுடுகாட்டுக்கு போய் என்ன சுடுகாட்டுக்கு போய் சாமியாரும் குடும்பத்துக்கு நல்லது பண்ணு. சரியா? இந்த புள்ள குடும்பத்துக்கு வரைய கூடாது. சரியா? மருமையன் நோக்க மாத்தே அடிச்சு போனாமே. அப்படிதான் எடுப்பேன். எப்படி எடுப்பேன்? மாமியார் எதில் எடுப்பேன்? விளக்கு மாத்தான் கிடைக்குமா உனக்கு? சரிப்பா வா. தன்னர் தாத்தமன சத்தியமா? பாலடி கர்ப்பமன சத்தியமா? இங்க கூப்பிட தெய்வமன சத்தியமா? இங்க கூப்பிட தெய்வமன சத்தியமா? இந்த புள்ளைய விட்டு போயிடுறேன், திரும்ப வர வேண்டாம், வர மாட்டேன், வந்தா என் மருமையை செருப்பாலே விளக்க மாத்திரையே அடிக்கட்டும். யார? என்ன யார் பேர் சொல்லு? சூர்யாவே. அதானே நான் இவனை நினைச்சேன். வா சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு சொல்லு. இங்க வா. உட்காந்து சத்தியமா போறேன். சொல்லிட்டு சொல்லிட்டு வரவே மாட்டேன். முக்கால் சத்தியமா போறேன். முக்கால் சத்தியமா? சத்தியமா போறேன். சத்தியமா போறேன். சத்தியம். சத்தியமா போறேன். சத்தியமா போறேன். அப்பா இப்பதான் உன் முன்னாடி கீழே விழுந்தா பிடிக்கணும். அவங்க மாமியா போயிருச்சு. மாமியாட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிக்கே எனக்கு கடைசி தான் தெரிஞ்சு போச்சு. நான் ஆட கடவுளை நல்ல மக்களே. இந்த உடம்பு விட்டு எந்த தீயா இருந்தாலும் சத்தியா இருந்தாலும் அந்த அம்மோட தீர்த்தம் தெரியுமோ எல்லாம் முடியும். கைகளை ஒரு
கிட்ட விடுவாப்பா. இந்த அருள்வாக்கு சுவாமிஜி யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு பக்த கொடி பொதுமக்கள், அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த அருள்வாக்கு சுவாமிஜி ஆலய சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வாரியவடர் வாராப்பூர் நாட்டை சேர்ந்த வீர சோழபுரம் அருள்வாக்கு சுவாமிஜி ஆலய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பாதிக்கப்படுறாங்க. பேய்மை உட்காந்துக்கிட்டு செய்வனை உட்காந்துக்கிட்டு என்னன்னு தெரியாம நிறைய விரயங்களை பண்ணி ஆசிரியர்கள் நிறைய லட்சங்கள்லாம் இழந்து வராங்க. இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துருக்கும் அனைத்து அன்பு சொந்தங்கள், நீங்க மட்டும் வாழ்ந்தாலும் இருக்கா, நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க நீங்க ஷேர் பண்ண வகையில வந்தீங்க அப்படின்னு நல்ல குணமடையும் போது அந்த நன்மை உங்களுக்கும் சேரும். இது அருள்வாக்கு சாமிஜி ஆலய சார்பாக, அருள்வாக்கு சாமிஜி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஆலயம் வளர வேண்டும், வளர வரல அந்த வறுமை உங்களுக்கு உண்டு, இந்த அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஓம் சக்தி பராசி ஓஷ நம சிவாய. பேர் என்னம்மா? ஜெயந்தி. எந்த ஊரு? செல்லூர். புருஷன் பேரு? பொண்டாட்டி பேரு? ஜெயந்தி. உடம்பு நல்லா இருக்கா? நல்லா சவுண்டா பேசணும், சரியா? உடம்பு நல்லா இருக்கா? போய் உட்காருங்க. இந்த புருஷா மாமியா புருஷா இருந்தா நீங்க சொல்லு, மாமியா புருஷா